வழமை போன்று நாங்கள் இன்றும் தயாராகிறோம் டிபி கிட்ஸினூடாக புதிய புதிய வகையிலே சித்திரங்களை வரைந்து எங்களுடைய சின்னம் சிறார்களுக்கு காண்பிப்பதற்காக. நீங்களும் தயார்தானே? எனவே நாங்கள் இன்றும் வரைவோமா? எப்படி இருக்கிறீங்க? சுகம். அது சின்னஞ்சிறார்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால்தான் இன்னும் நல்லம், அது சிறப்பு. எனவேதான் நாங்கள் சித்திரத்தினை வரைவதற்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். சித்திரம் வரைவது என்பது உண்மையில் மிக மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம். நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் டிபி கிட்ஸினூடாக விதவிதமான சித்திரங்களை எல்லாம் உங்களுக்கு வரைவதற்கு சொல்லிக் கொடுத்து வருகிறோம். அப்படித்தானே? எங்களுடைய சின்னம் சிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து அப்லோடாக போகின்ற வீடியோ என்னவென்று. எனவே அதற்காகவே இன்று நாங்கள் அழகான ஒரு குருவினை உங்களுக்கு வரைந்து காட்டப் போகிறோம். தயாரா? எனவே நாங்கள் இன்றைய தினம் நாம் பரந்தொன்றினை வரைந்து காட்டப் போகிறோம். எனவே உங்களுக்கு இன்று பரந்தொன்றை வரைய விருப்பமா? பரந்தொன்றை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் எங்களுக்கு நிகழ்ச்சியிலே. அதுல கண்கள் கூர்மையானது, எல்லாம் தெளிவா தெரியும். நிச்சயமாக. அதோட பெருசது, சின்ன மிருகங்கள் கையால் பிடித்து தான் தூக்கி கொண்டு போகும். என்ன? கையால் பிடித்துக்கொண்டு பரந்தின கைகள், அதோட கூடு இருக்கிறது உயரமான இடங்கள், கூடுகள் மிக உயரத்திலே, கைகள் வலுவானது, நகங்கள் கூட சரியான கூர்மை. அதனால் தான் அது பெரிய விலங்குகளை பிடிக்கிறது. அதுதான் இயற்கையினுடைய விதி. இயற்கையில் இப்படித்தான் நடக்கும். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் பருந்துகள் கூட தன்னுடைய சொண்டு மூனையினை கூர்மைப்படுத்துகின்றன என்று. நாங்கள் தெரிந்து கொள்வது போன்றுதான் இயற்கையுடன் இந்த விலங்குகள் விதவிதமாக வாழுகின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கதை. சரி, எனவே நாங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் பரந்தொன்றினை எப்படியாக வரைவது என்பதை ஆரம்பிப்போமா? நாங்கள் ஆரம்பிப்போம் வரைய. சரியா? ரெடியா? சரி, ரெடி. அப்படி என்றால் நாங்கள் இன்று முதலிலே பிளாட்டிக்னத்தினை எடுத்து சித்திரத்தினை எளிமையாக எப்படி வரைவது என்பதை பார்க்க போகிறோம், சொல்லிக் கொடுக்க போகிறோம். எனவே நீங்களும் இப்போ வரைய ஆரம்பிங்க. நாங்கள் இனி முதலில் செய்ய போவது இதுதான். நாங்கள் முதலில் இந்த இடத்திலே இருந்து நாங்கள் வரைய ஆரம்பிப்போம். இந்த பகுதியிலிருந்து இதிலிருந்து வரைவோம். முதலில் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு வடிவத்தை வரைந்து கொள்வோம். அதே போல இன்னொரு வடிவத்தினையும் இப்படியாக வரைந்து கொள்வோம். இப்போது இதே மாதிரி நாங்கள் வரைய வேண்டும். நாங்கள் இப்பொழுது இந்த இடத்திலிருந்து கோடொன்றினை நான் வரைவது போன்று இதே வடிவத்திலே வரைந்து கொள்ள வேண்டும். சரியாக நீட்டமாக நீங்களும் வரைய வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் இதே இடத்திலிருந்து கோடொன்றினை இதே போல வரைய வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் நான் வரைவது போன்று இப்படியாக ஒரு கோடொன்றினை வரைந்து கொள்வோம். அதற்கு பிறகு எங்களுக்கு வளைவாக இந்த இடம் வரை நாங்கள் சிறகை வரைந்து கொள்வோம். ஆனால் நாங்கள் வரைகின்ற பொழுது சிறகின் வடிவம் வருகின்ற வகையிலே நாங்கள் வரைய வேண்டும். அதற்கு பிறகு இந்த இடத்திலிருந்து மேலாக கோட்டை நீட்டுவோம். அதற்கு பிறகு அந்த கோட்டிலிருந்து இதே போல இந்த இடத்திற்கு கொண்டு வருவோம். அதற்கு பிறகு எனக்கு இந்த இடத்திலிருந்தும் இதே போன்று இந்த கோட்டினை வளைத்து இப்படியாக கீற முடியும். எங்களுக்கு வேண்டும் என்றால் இதிலே புள்ளிகளை வைத்தும் எங்களுக்கு இந்த வடிவத்தினை கீறிக்கொள்ள முடியும். எனவே இதிலே வளைவாகத்தான் இந்த வடிவம் வரும். இதே போன்று நாங்கள் வரைகின்ற விதத்தினை வடிவாக பாருங்கள். தொடர்ந்து இதே போன்று இதே மாதிரியாக நீங்கள் தொடர்ந்தும் அப்படியே வரையுங்கள்.
இப்போது இந்த இடத்திலிருந்து கோட்டினை மெதுவாக வரைந்து அந்த புள்ளி வரை கொண்டு சென்று விடுங்கள். அதற்கு பிறகு இந்த இடத்திலிருந்து ஒரு கோட்டை இப்படி வரைவோம். அதற்கு பிறகு நாங்கள் கால்கள் இரண்டையும் இதோ இதே மாதிரி தான் வரைய வேண்டும். இவருடைய கால்கள் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது இல்லையா? அதற்கு பிறகு கால்களின் நகங்களையும் நாங்கள் இப்படியாக வரைந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் அவருடைய வால் போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அல்லவா, அதையும் நாங்கள் கீறிக்கொள்ள வேண்டும். இப்ப எப்படி இருக்கிறது? இதே போன்றுதான் நாங்கள் இன்று அழகாக மிக நேர்த்தியாக சித்திரத்தினை வரைந்திருக்கிறோம். அப்படித்தானே? சின்னஞ்சிறார்களுக்கும் இதே போன்று அழகாக வரைய முடியும். வேண்டுமானால் எங்களுக்கு அவருடைய அடுத்த பக்க சிறகையினும் இதோ இந்த பக்கமாக இப்படியாக வரைந்து கொள்ளலாம். அதனையும் இதோ இதே வடிவத்தில் தான் நாங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் இவரை இதோ இப்படியாக இந்த பக்கமாக இப்படி வரைந்து கொள்ள வேண்டும். இந்த வடிவத்தை தான் இதே மாதிரி எடுக்க வேண்டும். நீங்க சொன்ன ஒரு விஷயம் இப்ப எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன கண்கள், கூர்மையான கண்கள் அவருக்கு இருக்கு. சரி, இப்ப நாங்கள் பறவையை வரைந்து முடித்து விட்டோம். இவருக்கு வர்ணம் தீட்டுவதற்கு எது நல்ல நிறம்? பிரவுன் கலர். நாங்கள் மண் நிறத்தினை எடுத்துக்கொள்வோம். சரி, இப்ப நாங்கள் மஞ்சள் நிறத்தையும் எடுத்துக்கொள்வோம். சரி, நாங்கள் இப்போது இவருக்கு வர்ணத்தை தீட்ட ஆரம்பிக்கலாம். வர்ணம் பூசுகின்ற பொழுது சற்று அந்த பக்கமாக வர்ணத்தை சற்று குறைத்து பூச வேண்டும்.
சரி, நாங்கள் இன்றைய தினம் அழகான பரந்தொன்றினை வரைந்திருக்கிறோம். ஆனால் பரந்தை வரைவது கொஞ்சம் சிக்கலான வடிவம் தான். ஆனாலும் எளிமையான விதத்தில் எப்படி வரைவது என்று நாங்கள் என்று சொல்லிக் கொடுத்தோம். சரி, நாங்கள் இப்போ காட்டுவோமா வரைந்த? இதோ நாங்கள் வரைந்த பரந்து அழகாக இருக்கிறதா பாருங்கள். நீங்களும் இதே போன்று முயற்சிக்க வேண்டும், சரியா? எனவே நாங்கள் இதே போன்று பல முகங்கள், விலங்குகள், வடிவங்களை வரைவதை பற்றி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் பார்த்து படுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நாங்கள் சனுலை இப்ப எங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், எங்களுடைய யூடியூப் சேனலை எப்படி சர்ச் பண்ணுவது என்று சொல்லி. எங்க டிபி கிட்ஸ்க்கு போயிட்டு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன அந்த பக்கம் இருக்க பெல் பட்டன் அமுக்கி உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸும் போடுங்க. ஆம், அதே போன்று நீங்களும் கமெண்ட் செய்வதன் ஊடாக எங்களுடைய நிகழ்ச்சியிலே கூட நீங்களும் வந்து கலந்து சிறப்பித்து சித்திரங்களை வரையலாம். கட்டாயமாக உங்களுக்கும் சனுலியை போன்று எங்களுடைய நிகழ்ச்சியிலே வந்து சித்திரங்களை வரையக்கூடியதாக இருக்கும். அதே போன்றுதான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ள காத்திருக்கிறோம் மிக சந்தோஷமாக நிகழ்ச்சியில். இனிவரும் காலத்திலும் நாங்கள் புதிய புதிய வீடியோக்களை அப்லோட் செய்வதற்கு காத்திருக்கிறோம். எனவே அனைவருக்கும் வெற்றி. மீண்டும் சந்திப்போம்.